ரத்னம், அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த பத்திரிகையில வந்த செய்தியை உண்மைன்னு நீயும் நம்புறியா? உண்மை இல்லாம எப்படிமா இப்படி ஒரு செய்தி வரும்? ஏன் ரத்னம், சக்திய பத்தி யாரு என்ன சொன்னாலும், அவளை பத்தி எப்படி நியூஸ் வந்தாலும் என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு உறுதியா நீதான் சொல்லணும். அவ எப்படிப்பட்டவன்னு ஒரு அப்பாவா உனக்கு நல்லா தெரியணும். சக்தியை உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீதான் அவளுக்கு பக்க துணையா இருக்கணும். கொஞ்ச நாள் பழகுன எனக்கே அவ மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறப்ப ஒரு அப்பாவா உனக்கு அவ மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்? எப்படியாவது இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா இந்த அம்மா நிறுத்தி வச்சு நமக்கே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கே. என்ன ரத்னம், ருத்ரா சொன்னதை கேட்டல? சக்தி மேல உனக்கு தான் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கய்யா. மம்மி, அவர் பொண்ணு கூட்டிட்டு அவரே போறேன்னு சொல்றாருல்ல, தொல்லை ஒழிஞ்சதுன்னு அனுப்பி வைங்க மம்மி. இவ இங்க இருந்தானா இன்னும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு அனிதா. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அனிதா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எப்ப ஒருத்தரால நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே அவங்கள வீட்டை விட்டு துரத்துறதானே நமக்கு நல்லது. யாரோ ஒருத்தன் தப்பா நியூஸ் போட்டதுக்காக நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது பண்ண சக்தியை வீட்டை விட்டு அனுப்பணுமா? அந்த மின்னல் மணிங்கிறவன் நிறைய ஃபேக் நியூஸ் போடுவானா. அவன் பண்ண பாவத்துக்கு தண்டனையை அவனே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டானே. இதுல இருந்தே தெரிய வேண்டாம் அவன் போட்ட நியூஸ் எல்லாம் பொய்ன்னு. அது மட்டும் இல்லாம சக்தியை இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னா பத்திரிகையில வந்த நியூஸ் உண்மைன்னு ஆயிடாது? மீடியாவிலையும் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னும் நமக்கு பெரிய பாதிப்பாதான் முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ருத்ரா சொன்னது எல்லாரும் கேட்டீங்கல்ல? இனிமே இந்த பிரச்சனையை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். ரத்னம் ஐயா, நீ போய் இவன் வேலையை பாரு. சரிங்க ஐயா. சக்தி, நீ போய் இவன் வேலையை பாருமா.